இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா கத்திரிக்காவை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 4 பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். எடுத்து வச்சதுக்கப்புறமா இதே கடாயிலேயே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக புளி போட்டு அதையும் வதக்கிடுங்க. இதுலேயே தேங்காயும் கொஞ்சம் போட்டுருங்க. அதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எள்ளும் வேர்க்கடலை. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா அதுலேயே